Hello everyone, I hope everyone is doing good and in today's class we are going to complete this geography, right? நம்ம வந்து NCERT basics decoding பார்த்துட்டு இருக்கோம். அதாவது என்னென்ன புக் எல்லாம் வந்து நமக்கு வந்து UPSCக்கு தேவைப்படும் அப்படிங்கறத பார்த்தோம். Plus வந்து அதுல we have first we have took up this geography, right? So we have completed 6th geography, 7th and 9th geography and 8th and 10th geography and 11th geography வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இன்னைக்கான கிளாஸ்ல we are going to complete this geography and from tomorrow's class we are going to focus on history, right? Geographyல வந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய geography NCERT பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், ரைட்? என்ன சாப்டர்ஸ்லாம் இருக்கு, லைக் இது வந்து என்னென்ன கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு சாப்டர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, இதுல எது வந்து எந்த சாப்டருக்கு கீழ நம்ம வந்து UPSC சிலபஸ்ல வந்து இத ப்ளேஸ் பண்ணலாம்ங்கற மாதிரி we will be focusing, right? And நமக்கு வந்து 1 hourல ரெண்டு புக் பார்க்கறோம்ன்றதுனால you may feel like நிறைய கான்செப்ட் வந்து கவர் பண்ணாத மாதிரி. For that we are covering those topics in NCERT crash course, right? So இது வந்து உங்களுக்கு NCERTல என்னெல்லாம் இருக்கு, இதை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாஸ் தான், ரைட்? லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் திஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸ் 12th இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜியோகிராஃபி வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம், ரைட்? அதுக்கப்புறம் வில் பி ஃபோக்கஸிங் ஆன் த நெக்ஸ்ட் புக் which is in class 12th. ஓகே, லெட்ஸ் see this. ஸோ இதுதான் வந்து நமக்கு கிளாஸ் 12th உடைய புக்கு. ஸோ இதில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா ப்ரொடாமினெண்ட்டாக இதில் இருக்கிறது வந்து ஹியூமன் ஜியோகிராஃபி, ரைட்? நேத்திக்கான கிளாஸில் விச் மீன்ஸ் லைக் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதில் நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஜியோகிராஃபினா என்னென்னு பார்த்தோம், அதில் என்னெல்லாம் கவர் பண்ணப்பட்டிருந்ததுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஹியூமன் ஜியோகிராஃபினா என்ன, இதில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் நமக்கு இந்த NCERT கிளாஸ் 12th புக், ரைட்? ஸோ வாட் இஸ் ஹியூமன் ஜியோகிராஃபின்னு பார்ப்போம் அண்ட் ஹியூமன் ஜியோகிராஃபியில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நமக்கு மொத்தம் 10 யூனிட்ஸ் இருக்குது which is placed under this 4 units, right? So மொத்தம் 10 chapters under 4 unit. Let's discuss this one by one unit. First வந்து first unitல human geography, nature and scope, right? So human geography உடைய nature என்ன, இது வந்து எங்கெல்லாம் applications-லாம் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கறதா நமக்கு first unit. Second unit எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதற்கு கீழே நமக்கு 3 chapters இருக்கு. இதுல இப்போ human geographyங்கிறதுனால it is more predominantly it will be discussing on population, right? So world population distribution, density and growth, right? So ஆல் ஓவர் தி வேர்ல்டு எல்லா கண்ட்ரீஸ்லையும் வந்து எப்படி பாப்புலேஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காங்க, அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல எவ்வளோ டென்ஸ்ட் இருக்காங்க, லைக் எவ்வளோ டென்சிட்டியான பாப்புலேஷன் இருக்குது, ப்ளஸ் எவ்வளோ வந்து வளர்ந்துட்டு இருக்கு பாப்புலேஷனுங்கிறத பற்றி பார்க்குறது தான் த வேர்ல்டு பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன், டென்சிட்டி அண்ட் க்ரோத். நெக்ஸ்ட் இஸ் பாப்புலேஷன் காம்போசிஷன், ரைட்? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன அப்படின்னா பாப்புலேஷனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்த்தோம் இல்லையா, இப்போ இந்த பாப்புலேஷனுடைய காம்போசிஷன் பற்றி பார்க்குறோம், லைக் என்னென்ன மாதிரியான பீப்புளெலாம் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம், ரைட்? என்ன ஃபார் எக்ஸாம்பிள் லிட்ரேட் பீப்புள் எவ்வளோ பேர் இருக்காங்க, இதை மாதிரிலாம் பார்க்குறது தான் வந்து பாப்புலேஷன் composition. Next is human development. இப்போ ஒரு செட் ஆஃப் ஹியூமன்ஸ் இருக்காங்க அப்படின்னா பாப்புலேஷன் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா we need to give education to them. அதே மாதிரி ப்ராப்பர் ஹெல்த் கேர் கொடுக்கணும். தென் வந்து அவங்களுக்கு வளர்றதுக்கு தேவையான எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இப்போ அவங்க படித்து முடிச்சாச்சு, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க, இந்த ஸ்டேட்டில் வந்து we need to provide employment opportunity, ரைட்? இது எல்லாமே பற்றி பார்க்குறது தான் வந்து செகண்ட் யூனிட். Now தேர்ட் யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டி, செகண்டரி ஆக்டிவிட்டி, டெர்ஷரி அண்ட் குவாட்டர்னரி ஆக்டிவிட்டீஸ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், இன்டர்நேஷனல் ட்ரேட், இதெல்லாம் பற்றி பார்க்குறது தான் தேர்ட் யூனிட், ரைட்? ஸோ ப்ரைமரி ஆக்டிவிட்டியில் இதெல்லாம் வரும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் வரும், அனிமல் ஹஸ்பண்ட்ரி வரும். அண்ட் செகண்டரி ஆக்டிவிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் பற்றி வரும். நெக்ஸ்ட் இஸ் டெர்ஷரி அண்ட் குவாட்டர்னரி ஆக்டிவிட்டீஸ், ரைட்? அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சர்வீஸ் செக்டர்ஸ் பற்றி பார்க்குறது தான் வந்து நெக்ஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், ரைட்? ஸோ செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் நமக்கு முக்கியம். அதே மாதிரி ஒருத்தங்களோட இன்னொருத்தங்க தொடர்பு கொள்றதுக்கு நமக்கு கம்யூனிகேஷனும் தேவைப்படுது, ரைட்? ஸோ என்னென்ன மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, என்னென்ன மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குன்னு பற்றி பார்க்குறது தான் நமக்கு 8th யூனிட். 9th யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் மோர்லி டிஸ்கஸிங் அபவுட் திஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், ரைட்? ஸோ இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் இந்தியாவுக்குள்ளே நமக்கு இருக்கக்கூடிய ட்ரேடையும் தாண்டி இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் செக்டாரோடு இருக்கிற ட்ரேடு பற்றி பேசுகிறது தான் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. And the last chapter is about human settlements, right? So இப்போ வந்து already we have discussed this. Human settlements எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரூரல் செட்டில்மெண்ட் இருக்குது, அர்பன் செட்டில்மெண்ட் இருக்குது, ரைட்? ஸோ என்ன பேசிஸில் இது பிரியும் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க எவ்வளோ தூரம் அக்ரிகல்ச்சரில் வந்து ஈடுபடுறாங்க, இதை பொறுத்து வந்து நமக்கு இந்த ஹியூமன் செட்டில்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி கிளாசிஃபைடு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து 10 சாப்டர்ஸ்க்கு கீழே ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜியோகிராஃபி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் let's focus on this
ஹியூமன் ஜியோகிராஃபி இதோடைய நேச்சர் அண்ட் ஸ்கோப் பற்றி ஃபஸ்ட் சாப்டரில் கொடுத்துருப்பாங்க. லெட்ஸ் சி இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மட்டும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட், ஸோ லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் திஸ் ஹியூமன் ஜியோகிராஃபி டெஃபினிஷன். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரட்சல்ங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹியூமன் ஜியோகிராஃபி இஸ் த சிந்தட்டிக் ஸ்டடி ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹியூமன் சொசைட்டிஸ் அண்ட் எர்த் சர்ஃபேஸ். ரைட், ஸோ இப்போ ஹியூமன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக வாழ்கிறாங்க இல்லையா, அவங்க தான் வந்து ஹியூமன் சொசைட்டிஸ். இவங்களுக்கும் எர்த்தோடைய சர்ஃபேஸ்க்கும் இதுக்கு இரண்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பற்றி பார்க்குறது தான் வந்து ஹியூமன் ஜியோகிராஃபி. ரைட், ஸோ ஹியூமன் ஜியோகிராஃபி இஸ் த சிந்தட்டிக் ஸ்டடி of relationship between human societies and earth surface. Right, so this is quite important definition for this human geography. And next thing is that, okay, this is another such definition like which says that human geography is the study of the changing relationship between unresting man and unstable earth. Right, இப்போ மேன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹியூமன்ஸோடைய நீட்ஸ் வந்து ஒரு நாளைக்கும் இன்னொரு நாளைக்கும் எடுத்து கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் குவைட் ப்ரொக்ரெசிவ். ரைட், நமக்கு வந்து தேவைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி எர்த்தும் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் குவைட் அன்ஸ்டேபிள். ரைட், எர்த் வந்து இப்படி தான் இருக்குன்னு நம்மளால சொல்லவும் முடியாது. இட் இஸ் குவைட் அன்ஸ்டேபிள். ஸோ இந்த அன்ரெஸ்டிங் மேனுக்கும் அன்ஸ்டேபிள் எர்த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய நமக்கான ரிலேஷன்ஷிப் தான் வந்து இப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கக்கூடிய எவர் சேஞ்சிங் ரிலேஷன்ஷிப் தான் என்னது அப்படின்னா ஹியூமன் ஜியோகிராஃபி. ரைட், ஸோ இதை பற்றி படிக்கிறது தான் வந்து ஹியூமன் ஜியோகிராஃபி. we have discussed two definition of human geographyங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் a synthetic study. எதுக்கும் அப்படின்னா ஹியூமன் ஸ்டடீஸ்க்கும் அதாவது ஹியூமன் சொசைட்டிஸ்க்கும் எர்த் சர்ஃபேஸ்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். ரைட், ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். செகண்ட் இஸ் ஹியூமன் ஜியோகிராஃபி இஸ் த ஸ்டடி ஆஃப் தி சேஞ்சிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அன்ரெஸ்டிங் மேன் அண்ட் அன்ஸ்டேபிள் எர்த். ரைட், ஸோ திஸ் இஸ் த major definition of this human geography. Next is that, okay, இப்போ you need to understand something. Right, initial stagesல ஹியூமன்ஸ் இருந்தாங்க இல்லையா, அதாவது முன்னாடி நமக்கு சிவிலைசேஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏர்லி பீரியட்ல ஹியூமன்ஸ்லாம் எவால்வ் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய என்விரான்மெண்ட்டை வந்து அவங்களுடைய சுற்றுச்சூழலை வந்து அவங்க மாற்றிக்கிட்டாங்க. ரைட்டு, ஸோ அதாவது அவங்களுடைய என்விரான்மெண்ட் எப்படி இருக்கோ அதில் அவங்க அடாப்ட் பண்ணுற அளவுக்கு லைக் தே ஹாவ் அடாப்டட் தெம்செல்ஃப். ரைட்டு, பட் லேட்டர் ஆன் இந்த டெக்னாலஜிலாம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது மாடர்ன் டைம்ஸில் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நேச்சர்லாம் யூஸ் பண்ணி நேச்சரை ஹியூமனைஸ்டு ஃபார்மெட்டில் நம்ம வச்சுருக்கோம். ரைட், ஸோ திஸ் இஸ் வாட் எக்ஸ்பிளைன்டு ஹியர். நேச்சுரலைசேஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் ஹியூமனைசேஷன் ஆஃப் நேச்சர். ரைட், ஸோ ஹியூமன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் ப்ரிமிட்டிவ் சொசைட்டிஸாக இருந்தபோது லைக் எப்படி எர்த் இருந்ததோ அப்படியே வந்து அதோட வாழ பழகிக்கிட்டாங்க அவங்க. பட் ஆனால் நான் டெக்னாலஜிலாம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் what we have done அப்படின்னா we have humanized the nature. ரைட், humanization of nature has been happened. இதுதான் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட், அண்ட் இதில் வந்து there are few other terms has been discussed in this. let's focus on next thing. Right, so இப்போ வந்து ஹியூமன் ஜியோகிராஃபியில் இருக்கக்கூடிய வெவ்வேறு ஃபீல்டு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரைட், ஸோ ஹவு இட் இஸ் அப்படின்னா, இந்த டேபிளர் காலம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லைக் ஹியூமன் ஜியோகிராஃபியில் இருக்கக்கூடிய ஃபீல்டு அண்ட் இதற்கு கீழே நம்ம எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணி படிக்கலாங்கிறது இருக்கும். இதே மாதிரி நமக்கு வந்து சோஷியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய மற்ற டிசிப்ளின்ஸும் இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட், ஷால் வி ஃபோக்கஸ் திஸ் நவ்? எஸ், லெட்ஸ் see this now. சோஷியல் ஜியோகிராஃபி இதோட சப்ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைக் ஒன் ஆஃப் த சிஸ்டர் டிசிப்ளின் இஸ் லைக் சோஷியல் சயின்ஸில் இருக்கிறது சோஷியாலஜி. ரைட், அண்ட் பிஹேவியரல் ஜியோகிராஃபி வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னா இன் சைக்காலஜி. நெக்ஸ்ட் இஸ் ஜியோகிராஃபி ஆஃப் சோஷியல் வெல்பீயிங், இட் இஸ் அண்டர் திஸ் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ். Next is geography of leisure, இதுவுமே வந்து it is discussed under sociology. And next is cultural geography, it is under this anthropology. Gender geography வந்து sociology, anthropology and women studies. Next is historical geography, that is history, and medical geography, that is epidemiology. And next is urban geography. Urban geography எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைக் இதுக்கான some other social science discipline என்னன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா urban studies and planning. ரைட், இதுல வந்து நமக்கு urban geographyல என்ன படிக்கிறோமோ it is one such field under this human geography. So இதோடைய sister discipline என்ன அப்படின்னா that is urban studies and planning. And political geography எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா political science, அதுக்கப்புறம் வந்து psephology and electoral geography, military geography which is under military science. Population geography வந்து it is directly related to this demography. Settlement geography வந்து இதில் தான் நம்ம அந்த ரூரல் அண்ட் அர்பன் பிளானிங்லாம் படிக்கிறது. அண்ட் எக்கனாமிக் ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோர் ஓவர் ரிலேட்டட் வித் திஸ் எக்கனாமிக்ஸ். ஜியோகிராஃபி ஆஃப் ரிசோர்ஸஸ் இது வந்து ரிசோர்ஸ் எக்கனாமிக்ஸ். ஜியோகிராஃபி ஆஃப் அக்ரிகல்ச்சர் தட் இஸ் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ்.
and geography of industry, that is industrial economics, அதுக்கப்புறம் geography of marketing, business studies, economics, commerce, and geography of tourism, that is tourism and travel management, geography of international trade, that is international trade, right? So this is how the subfields of geography, human geography is related to some other sister disciplines, right? Okay, in next chapter we are going to focus on world population, அதோட distribution எப்படி இருக்கு, density and growth, இதை பற்றி படிக்கிறது தான் வந்து செகண்ட் யூனிட், ரைட்? ஸோ இப்போ வந்து டோட்டலாக நம்ம வந்து இது வரைக்கும் வேர்ல்டு பாப்புலேஷனில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா there are some patterns, ரைட்? ஸோ மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி ஆர் சைனா அண்ட் இந்தியா. இது வந்து ரொம்ப கொஞ்சம் பழைய டேட்டா. ஸோ ரீசெண்டாக வந்து we have surpassed சைனா, ரைட்? ஸோ இந்தியா தான் வந்து the most populous country in the world, ரைட்? ஸோ டெமோகிராஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இப்படி தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணுவாங்க வேர்ல்டு பேசிஸில். எல்லா கண்ட்ரீஸையும் எடுத்து லைக் அவங்களுடைய பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குன்னு பிளாட் பண்ணோம் அப்படின்னா we'll be getting this, right? So next is that density of population, right? So இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா there is a formula to measure this density, right? Density of population is equal to population per area. ஒரு குறிப்பிட்ட ரீஜியனில் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் அங்கே இருக்கக்கூடிய எவ்வளோ நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் இருக்காங்களோ அது டிவைடட் பை த ஏரியா, ரைட்? ஸோ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா வில் பி கெட்டிங் திஸ் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், ரைட்? ஸோ இப்போ ஒரு இடத்துல வந்து இருக்கக்கூடிய பாப்புலேஷனுடைய இங்கே ஏன் நிறைய மக்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு சில ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த பாப்புலேஷன் வந்து ஒரு இடத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆகுதே இருக்குது, ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கான எக்ஸாம்பிள்லாம், அதாவது இதுக்கான ஃபேக்டர்ஸ்லாம் வந்து we can list out and we shall explain, right? The first is geographical factors and the second one is economic factors, right? So third one is social and cultural factors. We'll be discussing it now. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ் இல்லையா? ஸோ ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டருடைய அவைலபிலிட்டி, ரைட்? ஸோ இப்போ எர்த்லேயே வந்து இங்கே ஹியூமன்ஸ் இருக்கிறதுக்கான மேஜர் ரீசன் வந்து இங்கே வாட்டர் அவைலபிளாக இருக்கிறதுக்காண்டியும் இது ஒரு ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டுங்கிறது தான். இது வந்து லைஃப் சப்போர்ட்டிங் பிளானட்னு எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன், ரைட்? ஸோ இப்போ வந்து எர்த்குள்ளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் எங்கெங்கெல்லாம் வந்து வாட்டர் அவைலபிலிட்டி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு இடத்துல பாப்புலேஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிறாங்க, ரைட்? ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளைன்ஸ் ஒட்டி, அதாவது ரிவர்ஸ் ஒட்டி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பாப்புலேஷன் வந்து எப்பவுமே இருப்பாங்க எல்லா இடத்துலையும் ஆல் ஓவர் தி வேர்ல்டில், ரைட்? ஸோ ஒருத்தர் உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் வந்து ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் இஸ் வாட்டர், ரைட்? ஸோ வந்து எங்கெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கோ அங்கெல்லாம் வந்து மக்கள் அதிகமாக வசிப்பாங்க, ரைட்? ஸோ வாட்டர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா ட்ரிங்கிங், பாத்திங், குக்கிங், இந்த மாதிரி டொமஸ்டிக் பர்பஸ்க்காண்டியும் க்ராப்பு, இண்டஸ்ட்ரி, நேவிகேஷன், கேட்டில், இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து வாட்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியாவாக இருக்குது, ரைட்? ஸோ இதனால தான் வந்து நமக்கு இருக்கிறதுலே, அதாவது த்ரூ அவுட் தி வேர்ல்டு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரிவர் வேலிஸ் இருக்கு இல்லையா, ஆற்றங்கரை ஓரத்தில் தான் நமக்கு நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாழ்வாங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இஸ் லேண்ட் ஃபார்ம்ஸ். இது வந்து செகண்ட் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர். ஸோ இப்போ வந்து ஒரு இடத்துல ரஃப் டெரைனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது மவுண்டைன்ஸ் இருக்குது, இன்னொரு இடத்துல பிளைன் இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எதில் மக்கள் ஜாஸ்தி ப்ரிஃபர் பண்ணுவாங்க வாழ்றதுக்கு அப்படின்னா இந்த பிளைன் ரீஜியன், ரைட்? ஸோ எங்கெல்லாம் ஃப்ளாட் பிளைன் இருக்கோ, எங்கெல்லாம் வந்து ஸ்லோப் கொஞ்சம் ஜென்டிலாக இருக்கும், அதாவது இந்த சரிவு வந்து ரொம்ப ஜென்டிலாக இருந்தால் அப்படின்னா அங்கே வந்து மக்கள் வந்து வசிக்கிறதுக்கு தே ஆர் ப்ரிஃபரிங் அ லாட், ரைட்? பிகாஸ் இந்த மாதிரி லேண்டில் தான் வந்து வி கேன் கோ ஃபார் கல்டிவேஷன், அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கோ இல்லை இண்டஸ்ட்ரீஸ் ஏதாவது உருவாக்கணும், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் வேணும் அப்படின்னா இட் இஸ் குவைட் பாசிபிள், ரைட்? ஸோ ஸ்லோப் வந்து ரொம்ப ஜென்டிலாக இருக்கணும், இல்லை அப்படின்னா பிளைன் ரீஜன்ஸில் நிறைய மக்கள் வந்து வசிக்கிறாங்க, ரைட்? ஸோ இந்த மாதிரி பிளைன் ரீஜன் தான் வந்து இட் இஸ் ஃபேவரிங் திஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்ட்லேயே வந்து இருக்கிறதுலே அதிகமான மோஸ்ட்லி டென்ஸ்ட் பாப்புலேட்டட் ரீஜியன் வந்து இட் இஸ் கங்கா பிளைன்ஸ், ரைட்? ஸோ கங்கா பிரம்மபுத்திரா பிளைன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து உலகத்திலே வந்து ரொம்ப டென்ஸாக பாப்புலேட்டான ஒன் ஆஃப் தி ரீஜியன். ஸோ இதே இந்த மவுண்டைன் ரீஜன்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிமாலயாஸ், அங்கே வந்து ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் தான் அங்கே வந்து பார்த்துட்டு இருக்காங்க, ரைட்? ஸோ லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த நெக்ஸ்ட் திங், கிளைமேட். கிளைமேட் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அங்கே இருக்க ஒரு ரீஜியன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதோட கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்தாலும் அங்கே மக்கள் வசிக்கிறது இல்லை, ரொம்ப கோல்டாக இருந்தாலும் மக்கள் வந்து வசிக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ் வந்து பீப்புள் ஆர் நாட் ப்ரிஃபரிங் தோஸ். எங்கெல்லாம் மாடரேட்டான கிளைமேட் இருக்கோ அங்கே தான் வந்து பாப்புலேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, ரைட்? இப்போ வந்து எக்ஸ்ட்ரீம்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப கோல்டாக இருக்குது, எப்போவுமே வந்து அங்கே ஃப்ரீசிங் கண்டிஷனில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அண்டார்டிகாலெலாம் வந்து நமக்கு கம்மி பாப்புலேஷன் தானே இருக்காங்க. இது பிளைன் ரீஜன்லாம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து நமக்கு இந்த டெம்பரேச்சர்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ வந்து மாட்ரேட்டாக இருக்கும் ஆவரேஜாக, அதனால் இங்கே தான் வந்து நிறைய பேர் வந்து வசிக்கிறாங்க. அதே மாதிரி
ரொம்ப ஹெவியான ரெயின்ஃபால் இருக்கிற இடத்துலையும் சரி, அதே மாதிரி ரொம்ப ஹார்ஷாக இருக்கக்கூடிய கிளைமேட், அதாவது எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே லோ பாப்புலேஷன் தான் இருக்காங்க, ரைட்டு. ஸோ இதே இது மெடிட்டரேனியன் ரீஜியன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து லைக் இனிஷியலாகவே, அதாவது ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வந்து மக்கள் அங்கே நிறைய தான் வச்சுட்டு வந்திருக்காங்க பிகாஸ் ஆஃப் த பிளசன்ட் கிளைமேட் இன் தட் பிளேஸ், ரைட். ஸோ திஸ் இஸ் ஹவு கிளைமேட் வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது. நெக்ஸ்ட்டு சாயில், ரைட். இப்போ வந்து ஒரு இடத்துல ஃபெர்டைல் சாயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி பண்ணலாம், நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம், ரைட்டு. லைக் என்ன வேணால் கல்டிவேட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இப்போ ஒரு இடத்துல வந்து டெசர்ட் மாதிரி சாயில் இருக்கிற மாதிரி இடத்துல வந்து we cannot grow some plants, மோஸ்ட் ஆஃப் தி பிளான்ஸ். அதனால சாயில் டைப்புமே வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர் தான் அங்கே வந்து பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக. நெக்ஸ்ட் we are going to focus on this economic factors. எக்கனாமிக் ஃபேக்டர்ஸில் வந்து 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து மினரல்ஸ், இன்னொன்று வந்து அர்பனைசேஷன், அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன். இப்போ வந்து எக்கனாமிக் ஃபேக்டர்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, மினரல்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல நிறைய மினரல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து மேக்ஸிமம் ஆஃப் தி மினரல்ஸ் ஆர் பிரசன்ட் தேர். கோல் அங்கே இருக்குது, நமக்கு பாக்சைட் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி மினரல்ஸ் அங்கே இருக்கிறதுனால நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அங்கே டெவலப் ஆக ஆரம்பிக்குது, ரைட். ஸோ wherever there are minerals it is attracted by the industries, சரியா. ஸோ இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸ் வரது மூலியமா நமக்கு அங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரைட். ஸோ ஸ்கில்டு ஒர்க்கராக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா செமி ஸ்கில்டு ஒர்க்கராக இருந்தாலும் வந்து அவங்க அங்கே மூவ் ஆகிப்பாங்க. ஸோ they will be getting some work there, ரைட். நெக்ஸ்ட் இஸ் அர்பனைசேஷன். ஸோ அர்பனைசேஷன் பொறுத்த வரைக்கும் சிட்டிஸ் தான் வந்து இட் வில் பி ப்ரொவைடிங். அர்பனைசேஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்தப்போ அதுக்கப்புறம் நடந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் அர்பனைசேஷன். இந்த அர்பனைசேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா, ரூரல்ல இருந்து பீப்புள் ஆர் மைக்ரேட்டிங் டு அர்பன் ரீஜியன். எதுக்காக போகிறாங்க அப்படின்னா ஃபார் பெட்டர் எஜுகேஷன், ரைட். ஸோ பெட்டர் எஜுகேஷன், பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பெட்டர் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் அர்பனில் இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரூரல் ஏரியாவிலேருந்து அர்பனுக்கு மைக்ரேட் ஆகாங்க, ரைட். ஸோ வில்லேஜ்லேருந்து சிட்டி சைடு வந்து மூவ் ஆகிறாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து அர்பனைசேஷன். மைக்ரேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்தல், அதுதான் வந்து மைக்ரேஷன். நெக்ஸ்ட் இஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ we know that, right. இப்போ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னா அங்கே நிறைய மக்கள் வந்து they will be going there and they will be working. ஸோ இண்டஸ்ட்ரியல் இருக்கக்கூடிய ரீஜன் வந்து it is highly preferable for the people who are searching for the job, right. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய ரீஜன்லையும் வந்து நிறைய பாப்புலேஷன் வந்து நமக்கு இருக்குது. ஸோ these are the some of economic factors. Next we are going to focus on the social and cultural factors. ஸோ இப்போ சில ரீஜன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் ஸ்பெசிஃபிகேஷனாலேயோ இல்லை கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ்னாலேயோ வந்து நிறைய மக்கள் வந்து அங்கே போய் வாழ ஆரம்பிப்பாங்க, ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் வாரணாசி இஸ் ஒன் சச் பிளேஸ், ரைட். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளேஸ் வந்து ரொம்ப க்ரௌடியதாகவே இருந்துட்டு இருக்கும். ஸோ these are the points you need to write under this population distributionல இருக்கக்கூடிய லைக் ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன. ஸோ நெக்ஸ்ட் இஸ் you need to focus on this. Population geography பொறுத்த வரைக்கும் சில பேசிக் கான்செப்ட் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ growth of populationங்கிறது என்ன அப்படின்னா, லைக் ஒரு 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2001லையும் 2011லையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே இடத்துல எவ்வளோ பாப்புலேஷன் இருந்திருக்காங்க, அதாவது ஒரே ஏரியாவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்தியா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ரைட். ஸோ இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2001 எவ்வளோ பாப்புலேஷன் இருந்தது, இது 2011 நம்மக்கிட்ட எவ்வளோ பாப்புலேஷன் இருந்தது, இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த growth வந்து கிடைச்சிடும், எவ்வளோ தூரம் பாப்புலேஷன் வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 2001 நம்ம கிட்ட வந்து 102.70 crore பீப்புள் இருந்தாங்க. 2011 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 121.02 crore பீப்புள் வந்து இங்கே வசிக்கிறாங்க, ரைட். அண்ட் இப்போ வந்து நம்ம growth பார்க்கணும் அப்படின்னா தட் இஸ் 18.15 வந்து இங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் growth, ரைட். ஸோ 18.15 வந்து it has been increased. 18.15 crore வந்து has been increased. Next is growth rate of population. இப்போ பார்த்தோம் இல்லையா, இது வந்து பர்சன்ட்ல 100% நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதுதான் வந்து growth rate of population. நெக்ஸ்ட் இஸ் நேச்சுரல் growth of population. இப்போ நேச்சுரல் growth எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒன்லி த பாப்புலேஷன் இஸ் கால்குலேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அப்படின்னா தென் தட் இஸ் நேச்சுரல் growth. அதாவது இறப்பும் பிறப்பு மட்டும் கணக்கில் வச்சு நம்ம வந்து growth மெஷர் பண்ணுறோம், வளர்ச்சியை வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் நேச்சுரல் growth. அண்ட் இதே ஆக்சுவல் growth எடுக்கணும் அப்படின்னா we need to include this migration factor. அதாவது இடம் பெயர்றாங்க இல்லையா, அவங்களே நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கணும், ரைட். ஸோ இன் மைக்ரேஷன்னா ஒரு இடத்துக்கு வந்தவங்க, அவுட் மைக்ரேஷனா இந்த டவுன்லேருந்து வெளியே போனவங்க, ரைட். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஆக்சுவல் growth of population has been calculated. ஸோ இப்போ பாசிட்டிவ் growth of population என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பர்த் ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கணும், டெத் ரேட் வந்து கம்மியாக இருக்கணும், அதே மாதிரி மற்ற ரீஜியன்லேருந்து இங்கே வரவங்க, அதாவது இன் மைக்ரேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தென் வி கேன் சே தட் இஸ் பாசிட்டிவ் growth. நெகட்டிவ் growthங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து கம்மியாக இருக்கும், பாப்புலேஷன் வந்து 2 பாயிண்ட் டைம்லேருந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சிருந்தது அப்படின்னா தென் தட் இஸ் நெகட்டிவ் growth of population, ரைட்.
ஸோ இப்போ வந்து பாப்புலேஷன் சேஞ்ச் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா பை திஸ் க்ரூட் பர்த் ரேட், ரைட்? ஸோ தட் இஸ் சிபிஆர், பர்த் ரேட் டிவைடட் பை பாப்புலேஷன் இன்டூ 1000. இதுதான் வந்து சிபிஆர், அதாவது பர்த் ரேட் கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா, ரைட்? அண்ட் டெத் ரேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிடிஆர், தட் இஸ் க்ரூட் டெத் ரேட் விச் இஸ் டெத் பை பாப்புலேஷன் இன்டூ 1000, ரைட்? ஸோ these are the things under the population change. Next is migration. ஸோ மைக்ரேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 2 கான்செப்ட் உண்டு. ஒன்று வந்து பிளேஸ் ஆஃப் ஆரிஜின், இன்னொன்று பிளேஸ் ஆஃப் டெஸ்டினேஷன். எங்கேருந்து எங்கே மைக்ரேட் ஆகிறாங்கன்னு பார்க்குறதா வந்து திஸ் மைக்ரேஷன், பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் அண்ட் பிளேஸ் ஆஃப் டெஸ்டினேஷன், ரைட்? ஸோ அர்பன் தான் வந்து இப்போ நிறைய பேர் வந்து மூவ் ஆகுறாங்க. அண்ட் ஓகே, இது வந்து இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இமேஜ், ரைட்? ஸோ இதில் இந்த கிராஃப் இருக்கு இல்லையா, ஐ மீன் இந்த லைன் இருக்கு இல்லையா, ஸோ இட் இஸ் டினோட்டிங் திஸ், இந்த லைன் it is denoting the growth of the population, right? So மற்றபடி இந்த graph வந்து it is quite easy to understand. இது வந்து டைம், இது வந்து 12,000 years before present, அதுக்கப்புறம் birth of Christ, then 1600, 700, 800, 900, 2000, right? ஸோ இந்த ஃபேஸில் தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது, டெவலப்மெண்ட் வந்து ஏற்படுது, ரைட்? ஸோ இப்போ வந்து நமக்கு பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இட் இஸ் 0.25 பில்லியன், ரைட்? நெக்ஸ்ட் இங்கே ஒரு டிப் ஆகுது. அண்ட் இப்போ தான் வந்து யூரோப்பியன் எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் வருது, யூரோப்பியன்ஸ் எல்லாம் அங்கங்கே போகிறாங்க, காலனிஸ் தேடி போகிறாங்க, அங்கங்கே செட்டில் ஆகிறாங்க. இந்த டைமில் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் 0.5 பில்லியன், ரைட்? அண்ட் அப்படி கொஞ்சம் மூவ் ஆகிட்டே வரும்போது நமக்கு இந்த டைம் பீரியட் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு 1900 வரைக்கும். அண்ட் பெட்வீன் திஸ் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து ஏற்படும். பெட்வீன் திஸ் 1750s எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஏற்படுது. அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரயில்வேஸ்லாம் வர ஆரம்பிக்குது. புது புது ரெவல்யூஷன்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து எடுத்துகிட்டு வராங்க ஃப்ரம் 1650 டு ப்ரெசென்ட் இன்னைக்கு வரைக்கும். இது வந்து 1850 அண்ட் திஸ் இஸ் 1900 ஒட்டி பார்த்தோம் அப்படின்னா பயோடெக்னாலஜி அண்ட் சானிடேஷன், மெடிக்கல், இன்ஃபர்மேஷன், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து இட் ஹாஸ் பீன் ரீச்டு, அதாவது 2011 பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் 7 பில்லியன், ரைட்? ஸோ ஜஸ்ட் see this, அதாவது 1830 1 பில்லியன் இருந்துச்சு, ரைட்? இதே இது 1930, அதாவது ஒரு 100 years ஆயிருக்கு 2 பில்லியன் ரீச் ஆகிறதுக்கு. தென் within 30 years, அதாவது 1960 it has reached 3 billion, அதாவது நெக்ஸ்ட் பில்லியன், 1 பில்லியன் அச்சீவ் பண்ணுறதுக்கு 30 வருஷம் ஆயிருக்கு. தென் 15 yearsலேயே வந்து we have gone for 4 million, அடுத்த ஒரு 12 yearsல we have gone for 5 million, தென் 6 billion and 7 billion, ரைட்? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இனிஷியல் பீரியடில் நமக்கு வந்து நிறைய டெத் இருந்தது. ஸோ பாப்புலேஷனுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, க்ரோத் ரேட் எல்லாம். பட் ஆஃப்டர் திஸ் 1930, 1960க்கு அப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கம்மி வருஷத்துலேயே வந்து என்ன இருக்குது அப்படின்னா பாப்புலேஷன் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் ரிசோர்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் பாப்புலேஷன் growth is interrelated with each other. And next we can go through next chapter, that is population composition, right? So we can see few concepts in this chapter. Sex composition, right? So இது என்ன கதை அப்படின்னா ஒரு ரீஜியன் இருக்கும்போது நமக்கு அங்கே இருக்கக்கூடிய செக்ஸ் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய டோட்டல் மேல் பாப்புலேஷனுக்கு எவ்வளோ ஃபீமேல் பாப்புலேஷன் இருக்கிறாங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது தான் வந்து நமக்கு திஸ் இஸ் செக்ஸ் கம்போசிஷன், ரைட்? ஸோ ஆர் we can tell this as number of females per 1000 males, right? ஸோ இதுதான் வந்து செக்ஸ் ரேஷியோ. இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபர்டிலிட்டி ரேட் எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணப்படுது, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஏஜ் டு செக்ஸ் பிரமிட், விச் மீன்ஸ் இப்போது இதில் நம்ம இந்த நைஜீரியான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் நமக்கு என்னெல்லாம் தெரிய வரும் இந்த கிராஃபில் அப்படின்னா ஏஜும் தெரியும், மேல் அண்ட் ஃபீமேல், லைக் அவங்க மேல் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஃபீமேல் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வரும், ரைட்? ஸோ see this graph now. ஸோ இது வந்து பர்சன்ட் ஆஃப் பாப்புலேஷன், ரைட்? இது வந்து 0, 2, 4, 6, 8, 12 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இது வந்து 0 to 12%, ரைட்? ஸோ இது வந்து எக்ஸ்பேண்டிங் பாப்புலேஷன். வை இட் இஸ் எக்ஸ்பேண்டிங் அப்படின்னா see here 0 to 4 ஏஜ் இருக்கக்கூடிய ஸ்லாப் வந்து இவ்வளோ தூரம் இருக்கா. ஸோ இவங்க வந்து இன்னொரு 10 years கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து நெக்ஸ்ட் 14 to இங்கே போயிடுவாங்க இல்லையா, 14 to 10க்கு அவங்களோட ஏஜ் வந்து 10 years கழிச்சு இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஹவ் த பாப்புலேஷன் இஸ் எக்ஸ்பேண்டிங், ரைட்? ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் பாப்புலேஷன். இது எப்படி நம்ம கான்ஸ்டன்ட் பாப்புலேஷன் சொல்கிறோம் அப்படின்னா see here சிக்னிஃபிகண்ட்டாக ஒரே அளவாக தான் இருந்துகிட்ருக்கு, நெக்ஸ்ட் இவங்க வரும்போதும் அதே அளவாக தான் இருந்துகிட்ருக்கும், ரைட்? அதாவது இப்போ இருக்கிற இந்த 0 to 4 years வந்து ஒரு 10 years கழிச்சு they'll be reaching here. ஸோ அப்போவுமே இந்த ஸ்லாப் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக அப்படியே தான் இருக்கும். இதனால தான் வந்து we are calling it as கான்ஸ்டன்ட் பாப்புலேஷன், விச் மீன்ஸ் லைக் இங்கே இருக்கக்கூடிய பர்த் ரேட்டும் டெத் ரேட்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி கண்டிஷன் வந்து ஏற்படும். இது வந்து டிக்ளைனிங் பாப்புலேஷன். ஏன் இது டிக்ளைனிங் சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஜப்பான்
see here birth population அதாவது 0 இதான் வந்து birth rate வந்து determine பண்ணக்கூடியது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா it is literally low, right? So அதனால தான் we are claiming this as declining population, right? So next we can calculate this literacy, occupational structure, இதெல்லாமே வந்து rural areasக்கும் urban areasக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு we can calculate through this population composition, right? So next thing is that human development. So there is a report called Human Development Report. It is released by UNDP, right? United Nations Development Program. அவங்களால கொடுக்கப்படுறதுதான் வந்து Human Development Report. So remember these reports, and இந்த reportsலாம் யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கணும், right? And next thing is that growth and development, it is quite self-explanatory. Just give me a minute. Okay. இப்போ வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட்டை நம்ம படிக்கணும் அப்படின்னா there are few approach. ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் அப்ரோச், ரைட்? ஸோ இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் அப்ரோச் என்ன அப்படின்னா இன்கம் அப்ரோச். ஹியூமன் டெவலப்மெண்ட் வந்துட்டு ஹைலி லிங்க்டு டு இன்கம். ஒருத்தங்களோட இன்கம் எவ்வளோ இருக்குங்கிறத பேஸ் பண்ணி பார்க்குறது தான் இன்கம் அப்ரோச். நெக்ஸ்ட் இஸ் வெல்ஃபேர் அப்ரோச். இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைக் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து எவ்வளோ தூரம் தே ஆர் ஸ்பெண்டிங் ஆன் எஜுகேஷன், ஹெல்த்து, செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அம்யூனிட்டிஸ், இதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் வந்து கவர்மெண்ட் வந்து பே பண்ணுறாங்கன்னு பார்க்குறது தான் வந்து வெல்ஃபேர் அப்ரோச், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறது. நெக்ஸ்ட் இஸ் பேசிக் நீட் அப்ரோச். ஸோ இதற்கு கீழே வந்து சில பேசிக் நீட்ஸை வந்து வி நீட் டு ஃபுல்ஃபில் இந்த அப்ரோச்சு கீழே. தே ஆர் ஹெல்த்து, எஜுகேஷன், ஃபுட்டு, வாட்டர் சப்ளை, சானிடேஷன், ஹவுசிங், ரைட்? ஸோ இது எல்லாமே வந்து இட் இஸ் ப்ரப்போஸ்டு பை இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், ரைட்? ஸோ இந்த பேசிக் நீட்ஸ் அப்ரோச் வந்து இட் இஸ் ப்ரப்போஸ்டு பை இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இஸ் கேப்பபிலிட்டி அப்ரோச். ஸோ in this we can say that like இது வந்து ப்ரொஃபஸர் அமர்த்தியா சென் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் ஃபார்முலேட் பண்ண அப்ரோச்சஸில் ஒன்று தான் வந்து இந்த கேப்பபிலிட்டி அப்ரோச், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இஸ் தட் we can see the next thing, ப்ரைமரி ஆக்டிவிட்டி, ரைட்? ப்ரைமரி ஆக்டிவிட்டிங்கிறது இதில் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிறது வந்து அக்ரிகல்ச்சர், ஹண்டிங் அண்ட் கேதரிங், கேட்டில் ரியரிங், இதெல்லாமே வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டி தான், ரைட்? ஸோ ஹண்டிங் அண்ட் கேதரிங்கிறது என்ன அப்படின்னா லைக் அவங்க வந்து they'll be hunting the animals, இல்லை அப்படின்னா they'll be gathering the edible plants பிளான்ட் ப்ரொடியூஸோ வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க, ரைட்? இருக்கிறதே ரொம்ப பழமையான ஒன் ஆஃப் தி ப்ரைமரி ஆக்டிவிட்டி வந்து இதுதான். நெக்ஸ்ட் இஸ் பாஸ்டோரலிசம். இது என்ன அப்படின்னா திட் இஸ் நொமேடிக் ஹர்டிங், ரைட்? ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருக்கிறது ஃபார் பிகர் கேட்டில், அவங்களுடைய கேட்டிலுக்கு ஃபீட் காண்டி தேல் பி மூவிங். அண்ட் இதுவே வந்து லேட்டரான எப்படி ஆச்சு அப்படின்னா கமர்ஷியல் லைவ் ஸ்டாக் ரியரிங் ஆச்சு, ரைட்? ஸோ இதில் வந்து தேல் பி ரியரிங் திஸ் கமர்ஷியல், தேல் பி ரியரிங் திஸ் லைவ் ஸ்டாக்ஸ், ரைட்? ஸோ இது எங்கே ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னா நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா, உருக்வே அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இஸ் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் கீழே அவங்க பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர், இது வந்து அவங்களுக்காக மட்டும் பண்ணிக்கிறது, ரைட்? ஸோ இதில் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர், தென் இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிமிட்டிவ், இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ட்ரைபல் ஏரியாஸ் மத்தியில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஜூமிங், ரைட்? ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் ஒன்று சொன்னேன் இல்லையா? அது வந்து இட் இஸ் கம்மிங் இன் திஸ் ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் ஜென்ரலி வெட் பேடி கல்டிவேஷன் இருக்கும். மற்ற சில டைமில் என்ன இருக்கும் அப்படின்னா பேடி தவிர மீதியெல்லாம் கல்டிவேட் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர், ரைட்? ஸோ ஒரு பெரிய ஏரியாவில் சுகர் கேனோ இல்லை கோகோனட்டோ வந்து கல்டிவேட் பண்ணுறது தான் வந்து டீ பிளான்டேஷன் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ தட் இஸ் பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர். ஸோ திஸ் இஸ் how it has been given. இதில் வந்து மிக்ஸ்டு ஃபார்மிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைக் க்ராப் இருக்கு இல்லையா? ஸோ அதோடைய ஃபாடர் க்ராப்ஸ் போடுறது, கேட்டலும் சேர்த்து வளர்த்துறது, இதெல்லாமே வந்து மிக்ஸ்டு ஃபார்மிங், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இஸ் just give me a minute, செகண்டரி ஆக்டிவிட்டீஸ். இதில் வந்து மேக்ஸிமம் டிஸ்கஸ் பண்ணது வந்து மேனுஃபேக்சரிங், ரைட்? ஸோ மேனுஃபேக்சரிங் பற்றி தான் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஒரே நிமிஷம், எஸ். ஸோ இப்போ ஒரு இடத்துல வந்து இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்னெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஸ் மெக்கானைசேஷன், ரைட்? ஸோ மெக்கானைசேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா இப்போது அந்த இடத்துல கொண்டு வரக்கூடிய மெஷின்ஸு, ஆட்டோமேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து it is which is related to this mechanization, right? So industries we need some machines and technology and automation. இத பத்தி பேசுறது தான் வந்து mechanization. Next is technological innovation and next one is access to market. இப்போ இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அங்கிருந்து மேனுஃபேக்சர் ஆகி வரக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு அதுக்கான மார்க்கெட் வந்து பக்கத்துலேயே இருக்கணும், ரைட்? அது அப்போ தான் உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் ஆக்சஸ் டு ரா மெட்டீரியல். அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் இஸ் ஆக்சஸ் டு லேபர் சப்ளை. அவங்களுக்கு தேவையான லேபர் கிடைச்சிருக்கணும். அண்ட் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி, ரைட். ஸோ இண்டஸ்ட்ரி வந்து இட் இஸ் ஹைலி டிபெண்டிங் அப்பான் திஸ் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி, தட் இஸ் பவர் வேணும். அண்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கோல் வீ கேன் சைட் ஹியர், ரைட். ஸோ கோல், ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, பெட்ரோலியம் இது எல்லாமே வந்து நமக்கு எனர்ஜி கிடைக்கக்கூடிய சோர்சஸ், ரைட். அதே மாதிரி இங்கே ப்ரொடியூஸ் ஆகிறத எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி, ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு வரதுக்கும் தே நீட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், ரைட். ஸோ திஸ் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். வி கேன் ஃபோக்கஸ் திஸ் நவ் அண்ட் வி ஷால் மூவ் டு நெக்ஸ்ட் புக், ரைட். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து இப்படி தான் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சைஸ் பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காட்டேஜ், ஹவுஸ் ஹோல்டு, ரைட். ஸோ குடிசை தொழில்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து சைஸ் பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி. தட் இஸ் இதுக்கு கீழே வந்து தே ஆர் ப்ரொடியூசிங் த ஆர்டிஃபேக்ட், ரைட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி 3 வகையாக நம்ம வந்து சைஸ் பேஸ் பண்ணி பிரிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் ஓனர்ஷிப். ஓனர்ஷிப் பேஸ் பண்ணி எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா பப்ளிக் செக்டர், ப்ரைவேட் செக்டர், ஜாயின்ட் செக்டர். ஸோ பப்ளிக்ங்கிறது இதில் மேக்ஸிமம் இல்லை, ஃபுல் ஷேர்ஸ் இஸ் ஓன்ட் பை கவர்மெண்ட். ப்ரைவேட்டுங்கிறது வந்து இட் இஸ் பை சம் ப்ரைவேட் என்டிட்டி. ஜாயின்ட் செக்டாருங்கிறது வந்து போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ரெண்டும் சேர்ந்து நடத்துறது தான் வந்து நமக்கு ஜாயின்ட் செக்டார். நெக்ஸ்ட் இஸ் அவுட்புட் ஆர் ப்ராடக்ட், ரைட். ஸோ பேசிக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அயன் அண்ட் ஸ்டீல், ரைட். இது கன்சியூமர் குட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஸ்கட், டெக்ஸ்டைல், வெஹிக்கிள், காரு, ஸ்கூட்டர் இது எல்லாமே வந்து இட் இஸ் கம்மிங் அண்டர் கன்சியூமர் குட்ஸ். நெக்ஸ்ட் இஸ் இன்புட் ஆர் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்லாம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, ஆக்ரோ பேஸ்டு. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சுகரு, எடிபிள் ஆயில், காட்டனு, டெக்ஸ்டைலு, காஃபி, டீ, ரப்பர் இது எல்லாமே வந்து கம்மிங் அண்டர் திஸ் ஆக்ரோ பேஸ்டு. நெக்ஸ்ட் இஸ் மினரல் பேஸ்ட். இதில் வந்து மெட்டாலிக்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மெட்டாலிக் இருக்குது, நான் மெட்டாலிக் இருக்குது. ஸோ நான் மெட்டாலிக்கில் வந்து சிமெண்ட், பாட்ரி எல்லாம் நான் மெட்டாலிக் மினரல்ஸ் கீழே வரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். மெட்டாலிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபெரஸ், நான் ஃபெரஸ், அதாவது வித் அயன், வித்தவுட் அயன். ஸோ ஃபெரஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அயன் அண்ட் ஸ்டீல், நான் ஃபெரஸில் காப்பர், அலுமினியம், ஜெம், ஜுவல்லரி இது எல்லாமே நான் ஃபெரஸ், ரைட். நெக்ஸ்ட் கெமிக்கல் பேஸ்டுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பெட்ரோ கெமிக்கல், பிளாஸ்டிக்கு, ஃபைபரு, கெமிக்கல், ஃபெர்டிலைசர்ஸ் இது எல்லாமே கெமிக்கல் பேஸ்டு. ஃபாரஸ்ட் பேஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிம்பர், லாக்கு, டர்பன்டைன், பேப்பர் இது எல்லாமே ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் இஸ் அனிமல் பேஸ்ட், தட் இஸ் லெதர் அண்ட் wool. இது எல்லாமே வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பேஸ்ட் அப்பான் தீஸ் சைஸ், இன்புட் அண்ட் ரா மெட்டீரியல், இல்லை அப்படின்னா output or product, illa appadina ownership, right. So these are the classification. So next we can focus on the tertiary and quaternary activities. இதில் வந்து டெலிகம்யூனிகேஷன் பற்றி ரொம்ப கொடுத்துருப்பாங்க, அப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட் பற்றி கொடுத்துருப்பாங்க, ரைட். தட்ஸ் இட். இன் சர்வீஸ் பற்றி இங்கே பேசியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இதில் வந்து நமக்கு தெரியும் இல்லையா, டிரான்ஸ்போர்ட்டில் வந்து லேண்ட் டிரான்ஸ்போர்ட், தென் இஸ் ரயில்வேஸ், ரோட்வேஸ், ஏர்வேஸ் இதெல்லாம் போக பைப்லைன்ஸ் இருக்குது, அண்ட் வாட்டர்வேஸ் இதெல்லாமே பற்றி பேசுகிறது தான் வந்து நமக்கு இந்த சாப்டர், ரைட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஐ திங்க் இதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க, லைக் இதெல்லாம் வந்து we need to learn அப்படிங்கிறதான் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க with respect to human geography, right. So I think we shall go through the class notes now. Okay, this is the class note given for human geography. And இப்போ புக்கில் பார்த்தோம் இல்லையா, அது வந்து நமக்கு அகாடமி நோட்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் தான் இங்கே இருக்கும், ரைட். யூ நோ நீட் டு டேக் ஸ்பெஷல் நோட்ஸ் ஃபார் என்சிஆர்டிஸ். யூ கேன் கோ த்ரூ தீஸ் நோட்ஸ். இதுவே வந்து சஃபிஷியண்ட்டாகவே தான் இருக்கும். ஒவ்வொரு சாப்டர் முடிவுலையும் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் வந்து சம்மரி இருக்கும். அதுவும் போக வந்து யூல் பி கெட்டிங் க்ளாசரிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் யூ நீட் டு ரிமெம்பர் ஃபார் த எக்ஸாமினேஷன், ரைட். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் ஹியூமன் ஜியோகிரஃபினா என்னென்னு கொடுத்துருப்பாங்க, நேச்சர் ஆஃப் ஹியூமன் ஜியோகிரஃபி, அண்ட் நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, நேச்சுரலைசேஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் ஹியூமனைசேஷன் ஆஃப் நேச்சர், ரைட். ஸோ இதை பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் ஃபீல்டு அண்ட் சப் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜியோகிரஃபி, ஹியூமன் ஜியோகிரஃபியில் இருக்கக்கூடிய ஃபீல்டு அண்ட் அதற்கும் கீழே இருக்கிறது. அண்ட் இப்போ இது வந்து we have discussed in the class 2. ஸோ நெக்ஸ்ட் இஸ் வேர்ல்டு பாப்புலேஷன். ஸோ இதில் வந்து எப்படி வந்து நமக்கு பாப்புலேஷன் ஆல் ஓவர் தி வேர்ல்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, அதில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் என்னென்னு பார்க்குறது தான் இந்த சாப்டர். அண்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் we have seen. நெக்ஸ்ட் இஸ் இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கோ இல்லை அப்படின்னா இன்னொரு ஏரியாவில் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிறதுக்கோ என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் காரணமாக இருக்குன்னு பார்க்குறது தான் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸில் லேண்ட் ஃபார்ம்ஸ், கிளைமேட், சாயில், வாட்டர். எக்கனாமிக் ஃபேக்டர்ஸில் we have discussed இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன் அண்ட் மினரல்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அண்ட் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸில் we have discussed about this
அங்கே இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் சிக்னிஃபிகன்ஸும் கல்ச்சுரல் சிக்னிஃபிகேஷனும். நெக்ஸ்ட் இஸ் பாப்புலேஷன் க்ரோத் அண்ட் வாட் இஸ் பாப்புலேஷன் க்ரோத் அதை பற்றிலாம் அதில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் we have discussed these points there too. So population and composition we have discussed, right? So what I am suggesting is that kindly purchase this course and I mean NCERT crash course வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேயே வந்து சில பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. which means like சில சாம்பிள் கிளாஸஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்ன மாதிரியான உங்களுக்கு கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கைண்ட்லி கோ த்ரூ தட், ரைட்? ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. கைண்ட்லி பர்ச்சேஸ் திஸ் கோர்ஸ் அண்ட் யூட்டிலைஸ் திஸ் இன் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ செகண்டரி ஆக்டிவிட்டீஸ்லேருந்து நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு, நம்ம புக் பார்க்கும்போதே பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு விஷயமே வந்து இட் இஸ் ரொம்ப கிறிஸ்பாக உங்களுக்கு வந்து அந்த நோட்ஸில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இஸ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். இது வந்து நம்ம சரியாக பார்க்கல இல்லையா? ரோடில் என்னெல்லாம் படிக்கணும், ரோட் பேஸில் ரோட் டென்சிட்டினா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டிராஃபிக் ஃப்ளோஸ் அண்ட் ஹைவேஸ் அண்ட் பார்டர் ரோட்ஸ்னால் என்ன, ரயில்வேஸ், இதெல்லாமே வந்து இட் ஹஸ் பீன் எக்ஸ்பிளைன்டு இன் திஸ் நோட்ஸ், ரைட்? So after purchasing this course you will be getting these materials and all. You no need to take notes, sit and taking notes la adella thevilla. You can directly learn these, right? So next we shall focus on next book, that is India, People and Economy, right? So 11th இருக்கிறது ரெண்டுமே வந்து நமக்கு ஹியூமன் ஜியோகிராஃபி ஓரியன்டாக தான் இருக்கும். ஹியூமன் ஜியோகிராஃபி அண்ட் எக்கனாமிக் ஜியோகிராஃபி. இந்த புக்கில் வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அப்படின்னா, எஸ்பெஷலி நம்ம எப்படி 11th படித்தோமோ, லைக் ஃபஸ்ட் புக்கில் வந்து வில் பி லேர்னிங் அபவுட் வாட் இஸ் வாட் அப்படின்னு, தென் செகண்ட் புக்கில் வந்து இந்தியாவோட அப்ளிகேஷன் தான் அதில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த புக்கும். ஸோ இந்தியா, பீப்புள் அண்ட் எக்கனாமியில் வந்து இப்போ படித்தோம் இல்லையா, ஹியூமன் ஜியோகிராஃபியில் பேசிக்ஸாக இருக்கிறது என்னெல்லாம் சொல்லிட்டு, அது வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியாவில் எப்படிலாம் இருக்குன்னு பார்க்குறது தான் நமக்கு இந்த புக், right? So first வந்து we are going to focus on population, distribution, density, growth and composition. Next is migration. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு people மூவ் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கான பைப்ஸ் என்னெல்லாம் இருக்குது, ஸோ அதுக்கான காரணம் என்னெல்லாம் இருக்குது, ஸோ அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னெல்லாம் சொல்லி படிக்கிறது தான் நமக்கு செகண்ட் யூனிட். தேர்ட் யூனிட்ல வந்து நம்ம படிக்க போகிறது ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபோர்த் யூனிட்ல வில் பி லேர்னிங் அபவுட் திஸ் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ். அண்ட் ஃபிஃப்த் யூனிட்ல பார்த்தோம் அப்படின்னா லேண்ட் ரிசோர்ஸ், அக்ரிகல்ச்சர். சிக்ஸ்த் யூனிட்ல வாட்டர் ரிசோர்ஸ். செவன்த்ல வந்து மற்ற ரிசோர்ஸஸான மினரல்ஸ் அண்ட் எனர்ஜி. தென் எயித் யூனிட்ல வில் பி லேர்னிங் அபவுட் திஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். அதுக்கப்புறம் 9th யூனிட்ல பிளானிங் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இன் இந்தியன் கண்டெக்ஸ்ட், ரைட்? ஸோ இருக்கக்கூடிய மினரல்ஸையும் இருக்கக்கூடிய ரிசோர்ஸையும் நம்ம எவ்வளோ எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணணுங்கிறத பற்றி பேசுகிறது தான் இந்த யூனிட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. நெக்ஸ்ட் இஸ் இப்போ வந்து ஒரு சில இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்குவேக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஜியோகிராஃபிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் என்ன, அதை சார்ந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னன்னு படிக்கிறது தான் டோட்டலாகவே இந்த புக்கில் இருக்கும், ரைட்? ஸோ வில் பி லேர்னிங் அபவுட் இந்தியா, பீப்புள் அண்ட் எக்கனாமி. ஸோ ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து this is how population is distributed in India. See, எந்த இடத்துல நமக்கு வந்து டென்சிட்டி பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா in this belt, right? So this is Ganga Brahmaputra plains. இந்த ரீஜனில் தான் வந்து நமக்கு ஜாஸ்தி பாப்புலேஷன் இருக்கிறது, ரைட்? So how this density has been given கிறது. And I need to add something here. இந்த புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் 2011 சென்சஸ், ரைட்? ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் சென்சஸ் வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கான ரிசல்ட் வந்து இட் மே அரைவ் வித்தின் அவர் ப்ரிலிம்ஸ் 2025 மேக்குள்ளே இட் மே ரீச். ஸோ வாட் யூ கேன் டூ அப்படின்னா, கான்செப்ட்ஸ் மட்டும் இதில் படிச்சுட்டு யூ கேன் வெயிட் ஃபார் தோஸ் டேட்டா. அது வந்ததுக்கப்புறம் யூ கேன் அப்டேட் ஹியர், ரைட்? ஸோ திஸ் இஸ் we can learn this facts here. And next thing is that population growth la irukkudiya variations பத்தி இதல கொடுத்திருப்பாங்க. And okay, migration நால ஏற்படக்கூடிய causes என்ன, consequences எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இதல கொடுத்திருப்பாங்க, ரைட்? So we can see here there is something with respect to migration. ஒன்று வந்து intrastate and interstate. இன்ட்ராங்கிறது என்ன அப்படின்னா within the same state, and interstate வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இடையில, அதாவது இப்போ தமிழ்நாடு டு கர்நாடகா போகிறது வந்து interstate. இன்ட்ராங்கிறது வந்து within தமிழ்நாடுக்குள்ளே ஷிஃப்ட் ஆகிறாங்க அப்படின்னா then that is called as intrastate migration. And மைக்ரேஷனுக்கான ரீசன்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எதுக்காண்டி போவாங்க, பெட்டர் எஜுகேஷன், இல்லை அப்படின்னா நல்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இல்லை அப்படின்னா லைக் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்க்காண்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will be moving, ரைட்? ஸோ இப்போ இப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஓவர் க்ரௌடிங், ரைட்? ஸோ ஒரு இடத்துல லிமிட்டட் நம்பர் ஆஃப் பீப்புள் தான் ஸ்டே பண்ண முடியுங்கிற இடத்துல நிறைய பேர் அங்கே போய் இருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லம்ஸ் எல்லாமே வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்குது, ரைட்?
that is called as unplanned urbanization. Next is human development, and human development is moreover நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா, லைக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜியோகிரஃபி, அதில் இருக்கிறது தான் இதில் இருக்கும். பட் இட் இஸ் மோர் ஸ்பெசிஃபிக் டு இந்தியா, ரைட்? எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து இந்தியா ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ், ரைட்? ஸோ செட்டில்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 டைப்பில் இருக்கும். ஒன்று ரூரல், இன்னொன்று வந்து அர்பன், ரைட்? ஸோ ரூரல் செட்டில்மெண்ட்டோட டைப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஸ் கிளஸ்டர்டு, செமி கிளஸ்டர்டு, ஹேம்லெட்டட், டிஸ்பர்ஸ்ட், ரைட்? ஸோ இது வந்து கிளஸ்டர்டு, ஒரே இடத்துல எல்லாமே சேர்ந்து இருக்கிறது. இது வந்து செமி கிளஸ்டர்டு, அங்கங்கே சின்ன சின்ன குவியல்களாக இருக்கிறது. நெக்ஸ்ட் இஸ் ஹேம்லெட், இது வந்து டிஸ்பர்ஸ்டு, எங்கேயாவது ஒரு இடத்துல தான் என்ன இருக்கும் அப்படின்னா வீடுகள் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் அர்பன் செட்டில்மெண்ட். அர்பன் செட்டில்மெண்ட் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஏன்ஷியன்ட் டவுன், மிடிவல் டவுன் அண்ட் மாடர்ன் டவுன். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டவுனில் இருக்கக்கூடிய சில பேசிஸ் வச்சு டெம்பிள் டவுன்ஸில் சிலது இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டவுனும் ஸோ கொஞ்சம் சில டவுன்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் அர்பனைசேஷன் ஆஃப் இந்தியா ஹேப்பன்டு. லைக் வந்து ஒரு இடத்துல இண்டஸ்ட்ரீஸ் வருது, அதை சார்ந்து நிறைய பேர் அங்கே வந்து மைக்ரேட் ஆகுறாங்க அங்கே ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காண்டி. ஸோ இந்த ப்ராசஸில் தான் வந்து நமக்கு அர்பனைசேஷன் வந்து ஏற்பட்டிருக்கும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் லேண்ட் ரிசோர்ஸ் அண்ட் லேண்ட் ரிசோர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர், ரைட்? ஸோ இப்போ வந்து லேண்ட் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து இட் இஸ் கேட்டகரைஸ்டு, ரைட்? ஸோ வந்து ஃபாரஸ்ட் இருக்குது நம்மக்கிட்ட, பேரன் அண்ட் வேஸ்ட் லேண்ட் இருக்குது, ரைட்? ஸோ இதே வேஸ்ட் லேண்ட் இருக்குது அப்படின்னா லைக் இங்கே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, கல்டிவேஷன் கீழே கொண்டு வர முடியாது. ஸோ இந்த மாதிரி ரீஜியன்ஸ் தான் வந்து we are calling it as barren or wastelands. நெக்ஸ்ட் இஸ் லேண்ட் புட் டு நான் அக்ரிகல்ச்சரல் யூசஸ், ரைட்? ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுறோம், இல்லை அப்படின்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ரோடு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த லேண்ட் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் லேண்ட் புட் டு நான் அக்ரிகல்ச்சரல் யூசஸ். அதுக்கப்புறம் வந்து ஏரியா அண்டர் பெர்மனன்ட் பாஸ்சர்ஸ் அண்ட் கிரேசிங் லேண்ட்ஸ். இப்போ சிலது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சில லேண்ட்ஸ் எல்லாமே வந்து அது வந்து கவர்மெண்ட்டோடைய தான் இருக்கும், அந்த வில்லேஜ் பஞ்சாயத்தோடைய தான் இருக்கும், ரைட்? ஸோ அது வந்து இட் இஸ் மோஸ்ட்லி ஓப்பன் ஃபார் திஸ் கிரேசிங் பர்பஸ், கேட்டல்லாம் அங்கே போய் இருக்கிறதுக்காண்டி இட் வில் பி அலௌடு. நெக்ஸ்ட் இஸ் கல்ச்சுரபிள் வேஸ்ட்லேண்ட். அதாவது இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே ஒரு கல்டிவேட்டட் லேண்ட் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் அன்கல்ச்சுரபிள் வேஸ்ட்லேண்ட், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஏரியா ஹாஸ் பீன் classified under this land use. And இது வந்து ஒவ்வொரு இந்த சாப்டரில் what they have given அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன க்ராப்ஸ்லாம் இங்கே கல்டிவேட் பண்ணுறோங்கிறத பற்றி கொடுத்து தான் வந்து இந்த சாப்டர், ரைட்? ஸோ லேண்ட் ரிசோர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட் இஸ் வாட்டர் ரிசோர்ஸ். ஸோ ரிவர் பேசின்ஸ்லாம் இங்கே இருக்குது, நமக்கு தேவையான வாட்டர் டிமாண்டை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், இருக்கிறத இன்னும் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும்னு பேசுகிறது தான் வந்து நமக்கு நெக்ஸ்ட் சாப்டரான வாட்டர் ரிசோர்ஸ், ரைட்? ஸோ வாட்டர் எங்கெல்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சர், டொமஸ்டிக் பர்பஸ் அண்ட் ரன்னிங் த டர்பைன்ஸ், இதுக்கெலாம் நமக்கு வந்து தேவைப்படுது, ரைட்? வி ஆர் எக்ஸ்ட்ராக்டிங் ஃப்ரம் கிரவுண்ட் வாட்டர் அண்ட் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸ் எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்டே வரும். அண்ட் ஆல்சோ வாட்டர் பொல்யூஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு there is one such measure is ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். மழை நீர் சேகரிப்பு திட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து இட் இஸ் ஒன் சச் சிஸ்டம். இது வந்து வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் ரெயின் ஹார்வெஸ்டிங், ரைட்? ஸோ இது வந்து ரூஃப் டாப் கலெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போது வீடு மேலெல்லாம் பெயரக்கூட மழை இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கிரவுண்டுக்கு வந்து அனுப்பி அந்த வெல்லை வந்து ரீசார்ஜ் பண்ணுறது, ரைட்? கிணறை வந்து ரீசார்ஜ் பண்ணுறது தான் வந்து this method, rooftop collection. And இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் இதுவுமே இந்த சைடில் வரக்கூடிய வாட்டர் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஃபில்டர் அனுப்பி தென் they will be recharging the well. So this is how the rain water harvesting வந்து ஒவ்வொரு ரீஜியனில் ஒவ்வொரு மாதிரி it has been carried out, right? So next is எனர்ஜி ரிசோர்ஸ். இதோட டைப்ஸ் வந்து we have already discussed in 8th standard. ஸோ இதோட கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் ஒவ்வொன்றுமே கோலாக இருக்கட்டும், ஆயில் ரிஃபைனரிஸ், பெட்ரோலியம் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த சாப்டரில். நெக்ஸ்ட் இஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரீஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, இது என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு we have discussed this, right? ஸோ இது வந்து ரா மெட்டீரியல், டிரான்ஸ்போர்ட்டு, மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து லேபரு அண்ட் பவர் சப்ளை, அது அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ் இது எல்லாமே சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து இட் வில் பி பிளேஸ்டு, ரைட்? ஸோ இதில் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி பற்றியும் சுகர் இண்டஸ்ட்ரி பற்றியும் இந்த லெசனில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, ரைட்? காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அண்ட் சம் நாலேஜ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி பற்றியும் இந்த சாப்டரில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. What you can do அப்படின்னா you can go through this book within 2 days.
இந்த புக்கும் சரி 12th இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜியோகிராஃபி இது ரெண்டையும் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிவிட்டு யூ கேன் சிட் அண்ட் ரீட் அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இது வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய டேட்டாஸ் மட்டும் ஒரு வாட்டி அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது சார்ந்த ப்ரிப்பரேஷன் வந்து இட் வில் பி ஓவர் வித் திஸ் ஹியூமன் ஜியோகிராஃபி அண்ட் எக்கனாமிக் ஜியோகிராஃபி ரைட். ஸோ அது போக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் கிராஸ் பண்ணக்கூடிய விஷயங்களும் நீங்கள் வந்து யூ கேன் கோ த்ரூ தட். ஸோ நெக்ஸ்ட் we shall focus on the class notes. So this is how it has been, right? So planning and sustainable development in Indian context. So ஒவ்வொரு பிளான் பற்றியுமே இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து சில ப்ரோக்ராம்ஸில் யாரெல்லாம் டார்கெட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லைக் எங்கெல்லாம் வந்து டெசர்ட்னால அதாவது டெசர்டிஃபிகேஷனால் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்காங்களோ அந்த ரீஜன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறது தான் வந்து திஸ் ட்ராட் ப்ரோன் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் டெசர்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் ஃபியூ திங்ஸ் ஆர் அண்டர் திஸ் ஹில் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ரைட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வரப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கான வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த சாப்டர் ரைட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் லாஸ்ட் சாப்டர் இஸ் அபவுட் அதாவது 10th சாப்டர் இஸ் அபவுட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். இங்கே இருக்கக்கூடிய நேஷனல் ஹைவேஸ் ஸ்டேட் ஹைவேஸ் எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இதை கிளாஸிஃபை பண்ணுறோம் இதெல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணது இந்த லெசனில் ரைட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். எக்ஸ்போர்ட்டுங்கிறது வந்து ஏற்றுமதி பண்ணுறது, இம்போர்ட்டுங்கிறது வந்து இறக்குமதி பண்ணுறது ரைட். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்மளுடைய பங்கீடு இருக்குங்கிறது பார்க்குறதா வந்து இந்த சாப்டர் 11 அண்ட் I can go through this. ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபேக்சுவல் திங்ஸ் தான் இதில் இருக்கும் ரைட். இப்போ வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் லாஸ்ட் ஒன்ல வந்து பொல்யூஷன்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க ரைட். இங்கே இருக்கக்கூடிய மேஜர் பொல்யூஷன்லாம் என்ன, அதை எப்படிலாம் வந்து அட்ரஸ் பண்ணலாம்னு சொல்லி பேசியிருப்பாங்க. வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் அண்ட் லேண்ட் பொல்யூஷன் ரைட். ஸோ இதுக்கான காசஸ் என்னவாலாம் இருக்குது, ஸோ இதை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான மெத்தட்ஸ்லாம் வந்து அடாப்ட் பண்ணியிருப்போங்கிறது பேசுகிறது தான் வந்து த்ரூ அவுட் திஸ் லெசன் ரைட். ஸோ ஐ திங்க் யூ மைட் ஹவ் கெட் சம் ஐடியா வித் ரெஸ்பெக்ட் டு தீஸ் டாபிக்ஸ். அதாவது 12th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபியில் எதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதை பற்றிலாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு யூ மைட் ஹவ் காட் சம் லிட்டில் ஐடியா த்ரூ தீஸ் கிளாஸஸ். ஐ திங்க் இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் ஆஃப்டர் அதாவது ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் வி ஹவ் கம்ப்ளீட்டட் டுடே ரைட். 6th 12th வரைக்கும் எந்தெந்த புக்கில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ மாதிரி நம்ம பார்த்தாச்சு. அண்ட் ஐ நீட் டு ஆட் சம் கோர்ஸ் டீடைல் தான். கைண்ட்லி வாட்ச் தட் ரைட். தேங்க்யூ. Hi everyone, I hope you watched the video right. So இன்னைக்கான கிளாஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஐ திங்க் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களோட ப்ரிப்பரேஷன் நான் நம்புகிறேன். நாளைக்கான ஷெட்யூல் என்னங்கிறது இந்த பிடிஎஃப்ல பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வில் பி ஆடிங் த திங்ஸ் ரைட். ஸோ இந்த பிடிஎஃப் வில் பி ஆடட் இன் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் திஸ் வீடியோ ரைட். அண்ட் ஐ வாண்ட் டு ஆட் சம் டீடைல்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் என்சிஆர்டி கிராஷ் கோர்ஸ் ரைட். நம்ம புதிகம் அகாடமியில் வி ஹவ் லான்ச் திஸ் என்சிஆர்டி கிராஷ் கோர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூபிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இல்லையா, அது என்சிஆர்டியில் என்னென்ன புக்ஸ் எல்லாம் கவர் ஆகிருக்கோ அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து அதில் ஒவ்வொரு சாப்டராக உட்காந்து அதுக்கு நோட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி ப்ளஸ் we have recorded the classes right. So in this course you will be getting class and material plus MCQs right. So class எதுக்காக அப்படின்னா for your understanding. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சாப்டர் படிச்சுட்டு இருக்கீங்க, சில சாப்டரில் சில கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் ரைட். ஸோ அதை ஹெல்ப் பண்ணுறதுக்காக we are having this recorded class. Every chapter and every important concept will be explained in this have been explained in this classes right. So you'll be getting 250 plus recorded videos, that is pre-recorded videos only. And next thing is that with respect to notes, இப்போ வந்து புக்கையும் ரெஃபர் பண்ணி இந்த கிளாஸையும் படிக்கும்போது it is double the work right. So what we have done அப்படின்னா like you can go through the notes. இப்போ நம்ம வந்து கிளாஸஸில் பார்க்குறோம் இல்லையா புதிகம் அகாடமியோட நோட்ஸ், அதாவது என்சிஆர்டிலேருந்து இருக்கக்கூடிய நோட்ஸ். இந்த நோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர் வைஸாக உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு சாப்டர் முடிவில் ஒரு சம்மரி மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்படும் ரைட். ஸோ நீங்கள் சாப்டரில் இருக்கக்கூடிய கிரக்ஸ் மட்டும் படிக்கணும்னாலும் படிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த சாப்டரோட முடிவுக்கு அப்புறம் there is something சம்மரின்னு சொல்லிட்டு இருக்கும், அதையும் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். லைக் இன் டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா இதை தாண்டி we are giving some glossary or important terms right. So அந்த சாப்டரில் கொடுக்கப்பட்ட சில important terms இல்லை அப்படின்னா most of the important terms and important concepts will be explained at the end of the chapter right. This is the format of the study material which we are providing with respect to NCERT. Next is practice question. Okay, why this practice question? இப்போ நம்ம வந்து படிக்கலாம், எவ்வளோ நாள் வேணால் படிச்சுட்டே இருக்கலாம் ரைட். நம்ம படித்தது சரியாக தப்பா, நம்ம சரியாக புரிஞ்சிருக்கிறோமா இல்லையா, எவ்வளோ தூரம் நம்ம படிச்சிருக்கோம், எவ்வளோ தூரம் நமக்கு இந்த கான்செப்டில் புரிதல் இருக்குது, இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா what we need to do, we need to
ப்ராக்டிஸ் சம் கொஸ்டின், ரைட்? ஸோ நம்ம வந்து படிக்கும் போது எல்லாம் புரியுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து எழுதி பார்க்கும்போது, அதாவது ஒன்ஸ் ஆன்சரை டிஸ்கிரிப்டிவாக எழுதும்போது நமக்கு வந்து எவ்வளோ புரிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரிய வரும். இல்லை அப்படின்னா we need to solve this MCQs, ரைட்? MCQsங்கிறது என்ன அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இதை நம்ம என்ன பண்ணும்போது, இதை நம்ம சால்வ் பண்ணும்போது வில் பி கெட்டிங் a clear cut ஐடியா. லைக் எந்த இடத்துல நம்ம நிற்கிறோம், இந்த கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா, அப்படியே புரிஞ்சிருந்தாலும் நம்மளால் அந்த கான்செப்டை வச்சு அப்ளை பண்ண முடியுதா இல்லையா நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு we need to practice MCQs, right? ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் what we have launched அப்படின்னா நம்ம வந்து ஒரு டேயில் there will be class, right? ஸோ ஒரு சாப்டர் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 6th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புக், தட் இஸ் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப் 1, அந்த புக்கில் இருந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், ரைட்? ஸோ அதை வந்து we are discussing in the videos and அதை உங்களுக்கு கிளாஸாக கொடுக்குறோம். தென் you are getting this material, that is உங்களுக்கு NCERT புக்ஸுமே வந்து ஆப்பில் அப்லோட் ஆகிருக்கும், ப்ளஸ் வந்து நோட்ஸும் உங்களுக்கு ஆப்பில் இருக்கும், ரைட்டு? ஸோ ஆஃப்டர் திஸ் இந்த கான்செப்ட்டுக்கு அப்புறம், அதாவது கிளாஸஸ் பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் வந்து யூ வில் பி கெட்டிங் திஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின், ரைட்? ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த கிளாஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் நீங்கள் வந்து படித்து முடிச்சிட்டிங்க, கிளாஸ் பார்த்து முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் வந்து நோட்ஸ்குள்ளேயும் படிச்சாச்சு, தென் யூ கேன் ப்ராக்டிஸ் திஸ் கொஸ்டின், ரைட்? அண்ட் இன் திஸ் கொஸ்டின் நாட் ஒன்லி ஃப்ரம் NCERT we have given, ரைட்? NCERTயில் இருக்கக்கூடிய கான்செப்டை அப்படியே எடுத்து உங்களுக்கு கொஸ்டினாக கொடுக்காம சில அட்வான்ஸ்டு கொஸ்டின்ஸும் அந்த இடத்துல இருக்குது. ஒய்? பிகாஸ் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் படித்ததை எழுதுறீங்க, ப்ளஸ் அதை அப்ளை பண்ண முடியுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இன்னும் கொஞ்சம் புது கான்செப்டை உங்களுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக we have given this 2000+ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இன் டோட்டல், ரைட்? ஸோ இது போக லைக் ஒவ்வொரு கிளாஸ் முடிவுலையும் இட் வில் பி லைக் 50 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்? 50ங்கிறது மேக்ஸிமம், சம்டைம்ஸ் இட் இஸ் 40, சம்டைம்ஸ் இட் இஸ் 70 பேஸ்ட் அப்பான் த கிளாஸ் டீடைல்ஸ். லைக் உங்களுக்கு என்ன கிளாஸ் இருக்கோ அதுலேருந்து எவ்வளோ ஸ்கோப் இருக்கோ அதை பொறுத்து நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டினோட நம்பர் மட்டும் வேரி ஆகும், ரைட்? அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி கோர்ஸ் ஃபீ, இட் இஸ் 1 time கோர்ஸ் ஃபீ, ரைட்? இந்த கோர்ஸ் ஃபீல வாட் வி ஆர் கிவிங், அதாவது NCERT கிளாஸ் கோர்ஸில் வாட் வி ஆர் கிவிங் அப்படின்னா we are giving the classes and notes and next is practice questions, right? So it is a holistic thing for completing this NCERT. and இவ்வளோ கொடுத்துட்டு ஒரு 3 months கேப்ல நீங்கள் முடிச்சிருங்க அப்படின்னா எங்களால் சொல்ல முடியல, ரைட்? ஸோ what we are doing அப்படின்னா we are giving 1 year duration. so if you are an aspirant, இப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் மேம் அப்படின்னா you can choose this course. why? because see we need to start with NCERT இல்லையா? so you can learn with this. நீங்கள் you just watch this class and go through your notes or go through the academy notes or NCERT books, right? so 1 year time period kulla you can complete this. if you are a second year student or third year student, it is well and good. or else நான் இங்கே ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 years கேப் ஆயிடுச்சு, I need to start afresh அப்படிங்கும்போது just come and learn with this course, right? so நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனில் எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, you can purchase this course and make it useful for your preparation, right? ஸோ உங்களுடைய பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் நான் ரெஃபர் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா we can easily sail through this exam, right? ஸோ ரெக்கார்டட் கிளாஸ் பற்றி பேசியாச்சு, அண்ட் நோட்ஸ் பற்றி பேசியாச்சு, கொஸ்டின்ஸ் பற்றி பேசியாச்சு, அண்ட் லிட்டில் பிட் we have discussed about this course fees too, right? now what most important அப்படின்னா இப்போ வந்து ரெக்கார்டட் ஃபார்மேட்டில் கிளாஸ் கொடுத்துட்டு எப்படியாவது படிச்சுக்கோன்னு எங்களால் சொல்ல முடியாது, ரைட்? what we are giving is that one-to-one mentorship. Whenever you are having doubt, you are free to approach the staffs or mentors, right? so there is if you can rise things, இப்போ நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மென்டார் அலாட் பண்ணப்படும், and after that you will be getting this one-to-one mentorship, right? so next thing is that if you need some sample classes, இப்போ வந்து NCERT கிளாஸ் கோர்ஸில் எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா you can go through this. நீங்கள் வந்து எங்களுடைய அகாடமியோட வெப்சைட் போங்க, இல்லை அப்படின்னா எங்களுடைய ஆப்பில் app or website, right? either எங்கே போனாலும் வந்து NCERT crash courses கீழே there is some videos, right? you can watch those classes for reference. and இந்த கோர்ஸோட ஃபீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா that is 4,999, right? but what we are doing அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ரோல் பண்ணக்கூடிய 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு we are offering it for 2,500 rupees only, right? so kindly go through our content and just utilize this opportunity, right? so grab this opportunity and excel in your preparation, right? thank you.